இன்றைக்கி கத்திரிக்காயும் தக்காளியும் போட்டு அது ஒரு சட்னி மாதிரி செய்வேன். சாம்பார் பொடி போட்டு, இல்லைன்னா குழம்பு மிளகா பொடி போட்டு அது செய்யலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் சரி ஒரு தட்டு இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்லா இட்லி தட்டு இருந்தது. அதிலேயே எண்ணெய் தடவி நான் இட்லி மாவு வந்து மிக்சியில் தான் அரைச்சேன். சரி இட்லி வருதான்னு ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் ஊற்றி அந்த வடைச்சட்டிக்குள்ளே ஒரு நாங்கள் பிரமணின்னு சொல்லுவோம், அது வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அது மேலே வச்சுருக்கிறேன். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், நம்ம குழம்பு செஞ்சோமா அந்த ஸ்டீம் போகிறதுக்காக. அது இட்லி சட்டிக்கு அது தேவையில்லைல்ல. அதனால் நான் ஒரு டம்ளர் எடுத்து கவுத்து அது மேலே வச்சேன். இந்த கத்திரிக்காயும் தக்காளியும் அப்புறம் தான் செய்யணும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் செய்யணும். சரி அவசரத்துக்கு பசிக்கும் இதை சாப்பிடலாம், அப்புறம் மெதுவாக அதை செஞ்சுக்கலாம். வழக்கம் போல் இன்றைக்கும் லேட் ஆகிடுச்சு செய்கிறதுக்கு. அதனால் சரி முன்ன இந்த இட்லி சாப்பிட்லாம் தட்டு இட்லி அப்படின்னு பார்த்தேன். 5 நிமிஷத்துலேயே வெந்து போயிடுச்சு. அப்புறம் எடுத்து அதை ஒரு ஈஸியாக வந்துருச்சு. அதுக்குன்னே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அதில் கட் பண்ணி பொடி போட்டு, பொடி நானே அரைச்ச பொடி தான். அதை அரைச்ச அன்னைக்கு ஒரு தோசை செஞ்சு சாப்பிட்டது தான், இன்னும் அது தொடவே இல்லை. சரி அது இருந்துச்சுன்னு அந்த பொடியை போட்டு, எல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க, நான் கடலெண்ணெய் தான் ஊற்றி சாப்பிடுவேன், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். குழப்பி வச்சாச்சு. இது காலையில்